ஆண்டவர் அதுக்கு தான் பாஸ்டர் மூலமாக நோட்டீஸ் போட்டு ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. தூக்கம் கூட வரமாட்டேங்குதுங்க. ஜெபம் பண்ணவே எப்படி பேசணும். நான் ஐயா அந்த யூடியூப்பில் போடுறாருல பசங்க பேசுகிறத ஆஃபீஸ் போனாதே வேலை, யார் அது எப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்துக்கினே இருப்பேன். ஹல்லேலூயா. அவர்களோட நான் எப்படி பேசணும்? நான் பேசலை, ஆண்டவர் பேசணும். ஹல்லேலூயா. அவர் பேசினா தான் ஒப்புராக முடியும். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான என் தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறோம். ஒரு காலத்தில் சினிமா தியேட்டரில் நின்றுந்தேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் பிராந்தி கடாண்டு நின்றுந்தேன். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் சண்டைக்கு முன்னாடி நின்றுந்தேன். என்னை எடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் எப்படி நன்றி சொல்லுவேன் ஆண்டவருக்கு. அந்த காலத்தில் இருக்கும்போது எப்போ மரித்து போயிருப்பேன். என்னை ரட்சிப்பில் கொண்டு வர நான் எப்போ மண்ணோட மண்ணாக மறைஞ்சு போயிருப்பேன். ஒரு வார்த்தை பேச இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அருமையான ஐயாவுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். அருமையான அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபை மக்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி, என் தாயும் நீதானே, என் தந்தையும் நீதானே, என்னை தாங்கும் தெய்வம் நீதானே செய்யா, உயிரினும் மேலாய் என்னை நேசித்தீரே ஐயா, உயிரினும் மேலாய் என்னை நேசித்தீரே ஐயா, உந்தன் பாதம் சரணடைந்தேன், உந்தன் பாதம் சரணடைந்தேன். என் தாயும் நீதானே, என் தந்தையும் நீதானே, என்னை தாங்கும் தெய்வம் நீதான் ஏசையா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த அருமையான மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உன்னோட வார்த்தை பேச என்னை தகுதி இல்லை ஆண்டவரே, ஆனால் என்னை தகுதிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி. 15 நாளாக பிள்ளைகளை மறைத்து நீ பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சாமி. ஆண்டவரே, இந்த சிறுமியும் எளிமையானவனே, குப்பையில் இருந்த என்னை எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி. உன் பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிற சாமி. என்னிடத்தில் ஒன்றும் இல்லை சாமி, எல்லாம் நீ தான் ஆண்டவரே. என்னை மறைத்து நீ வெளிப்படுத்தும் ஆண்டவரே. பேசுவது நான் அல்ல, பிதா ஆவியானவர் மறைத்து பேசும் ஆண்டவரே. அருமையான வார்த்தை ஆண்டவர், ஒப்புதல் வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தை ஆண்டவரை பேசும்போது ஒரு வல்லமை இறங்க வரணும் சாமி, ஒரு மகிமை இறங்க வரணும் ஆண்டவரே. கல்லான இதயத்தை உடைக்கிற, சதியான இதயத்தை கொடுக்கிற ஒரு பலனை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வந்த பிள்ளைகளை வெறுமையாக நான் அனுப்புவதில்லைன்னு சொன்ன தகப்பனே, போகும்போது ஒரு சமாதானத்தோடு, ஒரு மனம் மாற்றத்தோடு, ஒரு ஒப்புதலோடு போக நீ உதவி செய்யுமா செபிக்கிற சாமி. அதிசயம் செய்யும், அற்புதங்கள் செய்யுமா செபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யும் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிங்க. லூக்கா 5:10-11. ரோமர் 5:10. ஹல்லேலூயா. ஒப்புரதல் வார்த்தை பேச தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒப்புரதல் என்ன? ஹல்லேலூயா. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. எத்தனை குடும்பம் ஒப்புரதல் இல்லாதபடி கோர்ட்டில் நின்றுக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹைகோர்ட்டில் ஒரு அட்வொகேட் எனக்கு தெரியும், அவர் கிறிஸ்டின் தான். அவர் நானும் பேசும்போதும், ஐயா 199% கிறிஸ்டின் தான் ஐயா விவாகத்துக்கு வந்து இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
இந்துங்க அவ்வளோ போகிறது கிடையாது. நம்ம ஆளுங்க ஒப்புற ஆகிறது கிடையாது. ஒரு சின்ன சண்டைனா அது பெருசாக ஏற்று போய் கோர்ட்டு வழி நிற்க வைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம் அங்கே தூஷிக்கப்படுகிறது. குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா அது ஒப்புற ஆவலைன்னா, ஒரு சின்ன கணவன் மணி கொஞ்சம் சின்ன பிரச்சனைனா விட்டு கொடுப்பது கிடையாது, ஒப்புற ஆவது கிடையாது. நீனா நானா அப்படியே பேசிக்கின்னு கோர்ட்டில் பார்த்தா அவர் சொல்கிறாரு 99% கிறிஸ்டின் தான் இருக்கிறாங்க. அவங்கள கேட்டால் அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்னை சரியாக கவனிக்க மாட்டேன்றாரு, அவர் சொன்ன டைமுக்கு வர மாட்டேன்றாரு, காலையில் லேட்டாக வர்றாரு, நைட் லேட்டாக வர்றாரு. இதே கதை. விட்டு கொடுப்பது கிடையாது. ஹல்லேலூயா. யோவான் 19:30 படிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். பிதாவானவர் இயேசுவை அனுப்பினார். இந்த உலகத்தை அனுப்பி பாவத்தை இருக்கிறவர்களை ரட்சிப்பில் கொண்டு வந்து அவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்து லாஸ்ட்டில் அந்த ஆவி யார்கிட்ட ஒப்படைத்தார்? பிதாவுக்கிட்டே ஒப்படைத்தார். நாம் யார்கிட்ட ஒப்படைக்க போகிறோம்? வேதத்திலேருந்து ஒரு 3 பேர் நம்ம அந்த யார் யார் ஆண்டவருக்குள் ஒப்புரவாகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள், யார் யார் ஆண்டவருக்குள் ஒப்புரல் பெற்று வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்தார், 3 காரியத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. லூக்கா 18:1 வாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதிக்கத்தக்கதான் இருந்தான். ஹல்லேலூயா. அடுத்து படிங்க. அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தால் அவள் எடுத்து போய் எனக்கு அந்த எதிராளி இருக்கிற காரியத்தை நியாயம் செய்ய வேண்டும் விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாதது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனுக்கு மரியாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்தபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தானுக்குள்ளே சொல்லி கொண்டான். ஹல்லேலூயா. வெகு நாளாக அந்த ராஜா வீட்டில் போய் தொந்தரவு பண்ணுறான். எனக்கும் பக்கத்து வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, என் அந்த கரையை தீர்த்து வைங்கன்னு தினந்தோறும் சொல்கிறான். அவனை தேவனுக்கும் பயப்படுறவனும் கிடையாது, மனுஷனு மதிக்க தெரியாதவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் அந்த விதவை போய் அந்த மனுஷனை தினமும் தொந்தரவு பண்ணுறான். தொந்தரவு பண்ணி எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது அடுத்தடுத்த வசனம் பார்த்தீங்க. பின்னு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அவன் உலகப்புறமான ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு நியாயம் செய்ய வேண்டிய அந்த விதவை போய் தொந்தரவு பண்ணி கொண்டு இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களுக்கு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீதி பொறுமுள்ளவராக இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமும் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாளாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வரல. நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலை, என் கணவன் மாறவில்லை, என் மனைவி மாறவில்லை. நம்மளும் தினந்தோறும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்றால் என்ன காரணம்? ஏன் தாமதப்படுத்துகிறார்? ஏன் லேட் ஆக்கிறார்? ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு போய் சேரல. ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் படிங்களா.
2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒரு பரிசேயன் மற்ற ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷனை போல அந்த ஆயக்காரனை போல அறியாதனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே அருமையான ஒரு 2 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆலயத்துக்கு வந்து ஒருத்தர் பெருமையாக ஜெபம் பண்ணுறான். நான் ஒன்று போல இல்லை ஆண்டவரே, நான் தசம் பக்கத்துலாம் குளத்தை கொடுக்குறேன் ஆண்டவரே, வாரத்தில் 2 நாள் உபவாசி இருக்கிறேன் ஆண்டவரேன்னு அவன் பெருமையாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். மற்றவர் ஜெபிக்கும் போது எப்படி பேசுகிறான், ஜெபிக்கிறான் பாருங்கள். அடுத்து படிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதித்து எல்லாம் தசம்பாக செலுத்துகிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாய் இறங்கு என்றான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே 2 பேரும் ஜெபம் பண்ணி வராங்க தேவனுடைய ஆலயத்துக்கு. ஆயக்காரனும் பரிசேயனும் வரானுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு ஜெபிக்கிற ஜெபம் வந்து, நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் அவனை போல ஆண்டவரே, நான் இவனை போன இல்லை ஆண்டவரே, நான் சம்பாதிக்கத்தெல்லாம் தசபாக கொடுக்கிறேன் என்று அவன் தன் இறுதியிலே பெருமையை பேசி கொண்டு இருக்கிறான். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் போய் கேட்கல, போய் சேரலைன்னா நாம் ஜெபிக்கிற ஜெபம் உண்மையான ஜெபமாக இருக்கிறதா? இது மேலுமான ஜெபம், ஏதோ கடமைக்காக வந்தோம் ஜெபித்து போகிறோம்ன்றோம். ஹல்லேலூயா. அந்த ஆயக்கார தூரத்திலே நின்று தன் கண்களை ஏறெடுத்து மார்பிலே அடித்து கொண்டு நான் பாவின்னு ஒப்புக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் பாவி என்று ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறான். அந்த ஜெபம் ஆண்டவர் சொல்கிறாரே, நீ தான் நீதிமான் என்றான். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பாதத்திலே, ஆண்டவரே, நான் பாவியாக இருந்த ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தினீரே, உங்கள் ரத்தத்தினாலே என்னை கழுவினீரே, என்னை புது மனுஷனை ஆக்கினீரே, அதனால் உமக்கு நன்றி ஆண்டவர்ன்ட்டு அவர் பாதத்தில் ஜெபிக்கும்போது, அவர் பாதத்தில் தன்னை தானே தாழ்த்தும் போது அந்த ஜெபத்தை ஏறெடுத்துக்கிறது ஆண்டவர்கிட்ட ஒப்புதாகிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பெருமையாக பேசியிருக்கிற ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆயக்கண் தூரத்திலேன்னு என்று நான் பாவின்னு ஒதுக்கொள்கிறான். அவன் இல்லை, இவனே நீதிமானுக்கப்பட்டவன். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பாதத்தில் தாழ்த்தணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவர்கள்னா நேர் முட்டுப்பட்டு ஜெபம் பண்ணணும். நேர் முட்டுப்பட்டு ஜெபம் பண்ண தான் ஆண்டவர் உங்களுடைய தாழ்மையை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒப்புரு பாவம்னா ஆண்டவர் பாதத்தில் தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நான் தாழ்மையுள்ளவன் ஆண்டவரே, என்னை நீ ஆண்டவரே என் ஜபத்தை கேளு சாமி, நான் பாவியானவன்ட்டு அந்த மனுஷன் பாவி என்று ஒத்துக்குறும்போது ஆண்டவர் அது ஜபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஜபிக்கும் போது இப்படியா ஜபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது காரியம், ஒன்று சாமுவேல் 1 எடுத்து படிங்க. ஒன்று சாமுவேல் 1 அதிகாரம். ஒன்று சாமுவேல் 1 அதிகாரத்திலிருந்து படிச்சுனாங்க. 2வது வசனம் படிமா. ஹல்லேலூயா.
என்பா படிமா. அல்லேலூயா. இது 11 வசனம் படி. 11 வசனம் படி. சேனைகளின் கர்த்தாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. போதுமா. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே நிறைய பேர் பாஸ்டங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஹல்லேலூயா. இங்கே அன்னாள் என்ற ஒரு மகளும் பென்னியா என்றவங்களுக்கு எல்கானுக்கு 2 மனைவிகள். பென்னியாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லாத பாக்கியம். குழந்தை இல்லாதவங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டம்னு. ஹல்லேலூயா. ஒரு நல்ல காரியத்துக்கு இட்டுன்னு போக மாட்டாங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்கள கூப்பிட மாட்டாங்க. ஆனால் குழந்தை இல்லாத அந்த மகன், அந்த அன்னாள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தாள். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் படிங்க. அன்னாள், ஆமென், அவர் கர்ப்பத்தை ஆண்டவர் அடைச்சி வச்சிருந்தார். ஏன்னா அவங்க சந்ததி, அது நான் ஒன்றா அந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்தா அவர் சந்ததியை பெருகாதபடி ஆண்டவர் அவர் கர்ப்பத்தை அடைச்சி வச்சால்ன்ற வேதம் சொல்லுகிறது. அன்னாள் குழந்தை இல்லாதன்ட்டு எத்தனை பேர் எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க, என்னென்ன பேசியிருப்பாங்க, எவ்வளோ மனவேதனையோடு பேசியிருப்பாங்கன்ட்டு அவருக்கு தெரியும். அழுது ஆண்டவரே அந்த 11 வசனத்தை ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுக்குறா. சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உம்முடைய அடியனை சிறுமையும் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியனை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியனுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் நான் அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு ஐக்கியமாகிறார். ஆண்டவரே, என்னை எல்லாம் மலடின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, என்னை எந்த நல்ல ஃபங்க்ஷனுக்கும் கூட்டின்னு போக முடியல, எந்த விதமான வேலைக்கும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு மன கசந்து ஆண்டவர் பாதத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை செய்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அந்த பிள்ளை உன் தேவ சமூகத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்புரு ஆகிறார். ஹல்லேலூயா. நாமளும் அநேக பிள்ளைகளை பெற்றுக்கிறோம், குழந்தைகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சங்கதிக்கு கொண்டு வருகிறோமா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவர் காரியத்துக்கு அவரை பயன்படுத்துகிறோமா? இல்லை, அவர் ஒரு பொருத்தனை பண்ணுறா. ஆண்டவரே, என்னுடைய குறை என்னன்றா, நான் மலடியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். என் குழந்தை பிறந்துச்சுன்னா நான் தேவனுடைய ஆலயத்திலே விட்டு அவனை தேவனுடைய ஆலயத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன். அவரை ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை செய்கிறார். நாம் பொருத்தனை செய்கிறோமா? எத்தனை பேர் நாம் பொருத்தனை செய்கிறோம்? ஆண்டவரே, என் குழந்தை பிறந்துச்சுன்னா என் குழந்தை நான் தேவனுக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன், அநேக ஊழியங்கள் செய்கிறதுக்காக நான் ஒப்பு கொடுக்குறீங்கம்மா? இல்லை. அருமையான என் பிள்ளை ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, குழந்தை பிறப்பதுக்கு முன்னாடியே சாமுவேலுன்னு பேர் வைத்தா அது கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்க நாங்கள் ஆயத்தம் பண்ணோம். ஹல்லேலூயா. அவன் ஊழியக்காரருக்கென்று நாங்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிற அருமையான கர்த்தர் பிள்ளையே. அண்ணால் கண்ணீர் விட்டு அழுதா, மன கசந்து அழுதா. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடு ஆண்டவரே, அந்த ஆண் பிள்ளை கொடுத்தா நான் அது உனக்காகவே நான் கொடுக்குறேன்னு ஆண்டவர்கிட்ட ஒரு ஒப்புரவு ஆக்குறார். அந்த ஒப்புரவு ஆக்கணுன்னு தான் ஆண்டவர் அவளுக்கு அவர் ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஏன் குடிச்சிட்டு இன்னும் அதிகமாக அழுது கொண்டு இருக்கிற?
அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நான் குடிக்கவில்லை, நான் ஆண்டவரத்தில் மனம் கசிந்து அழுது கொண்டு இருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். அவர் எலியாவும் சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ஆண்டவர் உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆண்களை கொடுப்பாருன்ட்டு அவருக்கு சமாதானம் சொல்லி ஒப்புரவாக்கி அவள் சமாதானத்தோடு வீட்டுக்கு போனான்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்னாள் கண்ணீர் விட்டு அழுதா. ஆண்டவரே, உன் பாதத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்தா. நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன தேவைகளோ ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவர் உன்னுடைய குறைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அன்னாளுடைய ஜபத்தை கேட்ட தெய்வம் நம்மளுடைய ஜபத்தை கேட்பார். அல்லேலூயா. அன்னாள் கண்ணீர் விட்டு அழுத போது நாமளும் கண்ணீர் விட்டு அழுக வேண்டும், மன கசந்து அழுக வேண்டும். அழுதா தான் ஆண்டவருடைய ஆண்டவருக்கு குழந்தை கொடுப்பார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 20:1. அப்பொழுது கர்த்தரை நோக்கி, ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உருக்கமாக நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதா. ஹல்லேலூயா. எசேக்கியேல் ராஜான்றவர் அவர் வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி என்றவர், நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கொள், கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்கிறாரு? கர்த்தர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், ஆண்டவர் பாதத்தில் சொல்கிறார், ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உருக்கமாய் நடந்து உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. அவன் எப்படி அவன் அந்த தேசத்திலே அவன் எசேக்கியேல் அதிபதியாக இருந்தான். ஹல்லேலூயா. ஒரு அதிபதியாக இருக்கிறான் என்றால் வியாதிப்பட்டு இருந்தால் எத்தனை டாக்டர் வருவாங்க. இப்போ இருக்கிற மினிஸ்டருங்க உடம்பு சரியில்லைனா அப்போலோ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் ஜனாதிபதி மாரி இருந்து அவருக்கு உடம்பு சரியில்லைனா எத்தனை டாக்டர் பார்த்துருப்பார், எத்தனை வைத்தியர்கள் சொன்னால் வீட்டாண்டு வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் அவர் ஏசப்பாவை நம்புகிறாரு. ஹல்லேலூயா. அவர் ஜெபம் பண்ணுறாரு, நான் உத்தமமும் உண்மை உள்ள ஒத்துமை என்று அவர் பாதத்தில் அவர் ஒப்புரு ஆகிறார். அடுத்த வருஷம் படிங்க. ஏசாயா முற்று கர்த்தர் நீ திரும்பி போ. ஏசாயா உன் கண்ணீரை கண்டேன். ஆமீன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீ ஒழுங்குபடுத்திக்கோ. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை மறிக்க போகிறாய் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் சோர பக்கம் திரும்பி கொண்டு, ஆண்டவரே, அவர் பாதத்தில் அவர் ஆகுறான், ஒப்புரவாகி கண்ணீர் விட்டு அழுகிறான். உன் பார்வைக்கு நான் நலமானதெல்லாம் செய்தேன் ஆண்டவரே, நான் மறிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அநேக பிள்ளைகள் ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கும்போது, நானும் வியாதியோடு எத்தனை பேர் படுத்து கொண்டு இருக்கும்போது மரண தெருவாகிறார். உடனே சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி போய், என் பிள்ளை அழுகிறான், அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான், அவன் அழுவதுக்கு என்னால் தாங்க முடியல, உடனே போய் அவருக்கு சொல்லு, நான் சுகத்தை கொடுத்து இன்னும் 15 ஆண்டு காலமாக கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. வியாதிப்பட்டு இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுக்கிறோம். சில உடம்பு சரியில்லைனா போதும், உடனே எந்த டாக்டர் தான் போகலாம், எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், யாரை போய் பார்க்கலாம், அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகிற மாதிரி தவிர ஆண்டவர் நோக்கி பார்ப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அழுது கண்ணீர் தான், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், என் கண்ணீரை கண்டேன் வேதம் சொல்லுகிறது. அருமையான எசேக்கியேல் ராஜா வியாதிப்பட்டு இருக்கும்போது சோர் பக்கம் திரும்பி, ஆண்டவரே, எனக்கு வியாதியிலிருந்து சுகத்தை கூடு ஆண்டவரே, எனக்கு கண்ணீர் விட்டு அழும்போது அந்த ஆண்டவர் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார்.
நாம் கூட அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்போது அவர் மனம் உருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் எத்தனை நாள் கண்ணீர் விட்டு அழுதுருக்கு. ஒப்புரவாய் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஒப்புரவாவை நான் ஜெபிக்க ஆண்டவர்கள் எனக்கு அநேக வாசல்களை தெரிந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்று ஆயக்காரனும் அவர்கள் ஜெபித்த போது ஆண்டவர் பாவியனை ஒத்துக்கொண்டான். அந்த பாவியை ஒத்துக்கொண்ட போது அவனுக்கு ஆண்டவர் ஒப்புரவாய் ஜெபிக்கும் போது அவன் நீதிமானம் ஆக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அன்னால் கண்ணீர் விட்டு ஜெபித்து அழுத போது அருமையான ஆண் பிள்ளை கொடுத்து அவர் தேவனுடைய சமூகத்துக்கே கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் ராஜா வியாதிப்பட்டு இருக்கும்போது அவர் பாதத்திலே சோர் பக்கம் திரும்பி, ஆண்டவரே நான் நலமானது செய்தேன், இன்னும் அநேக நலமானது செய்ய வேண்டும் சொல்லி அவர் பாதத்தில் விழுந்து அழுத போது அவர் வியாதிகளிலிருந்து சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாமளும் கண்ணீர் விட்டு அழுதும் போது ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த தேவன், எசேக்கியாவுக்கு சுகத்தை கொடுத்த தேவன் ஆவியானவர்களை சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே உன் பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க போகிறோம் சாமி. ஆண்டவரே அன்னாளுடைய ஜபத்தை கேட்ட தெய்வமே, அன்று எசேக்கியேல் ராஜா ஜபத்தை கேட்ட தெய்வமே, இதோ உங்கள் பாதத்தை நாங்கள் ஒப்புராவுகிறோம் சாமி. நாங்கள் யாரிடத்துலாம் மன கசப்போடு பேசியிருந்தால், யாராவது மனம் புண்பொருமோடு பேசியிருந்தால் ஆண்டவர் உன் பாதத்தில் நாங்கள் ஒப்புராவ போகிறோம். ஆண்டவரே எல்லா கண்களை மூடி ஆண்டவர் பாதத்தில் ஒப்புராவ போகிறோம். அன்று எசேக்கியேல் ராஜா சோர பக்கம் திரும்பி அவன் கண்ணீர் விட்டு அழுதான். ஆண்டவரே இயேசுவே எனக்கு சுகத்தை கொடுத்தால் என்றால் நான் விடமாட்டேன் என்று கண்ணீர் விட்டு அழுத போது அவர் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்னால் மனம் கசந்து அழுதாள். ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் கேலி பரிகாசம் செய்கிறாங்க. ஆண்டவரே எத்தனை பேர் என்னை கேவலமாக பேசுகிறாங்க. ஆண்டவரே இதோ எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அந்த பிள்ளை உண்மைக்கே என்று ஆண்டவர் பாதத்தில் ஒப்புரவாகும் போது அருமையான ஒரு ஆண் பிள்ளை கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை எடுத்து வந்து பால் மறந்த போது அந்த குழந்தை தேவனுடைய ஆலயத்திலே ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்க, நான் கோயிலுக்கு வந்து யாருக்கிட்ட நான் விரோதமாக பேசுனதே கிடையாது, யாருக்கிட்ட நான் கசப்பை பேசுனதே கிடையாது. நான் அப்பா அம்மா கூட ஆண்டவர் ஐக்கியமாக இருக்கிறேன், கணவன் மனைவியோடு கூட ஐக்கியமாக இருக்கிறேன், என் பிள்ளைகளோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன். நான் யாரும் விரோதமாக நினைச்சதே இல்லை, என் மனசில் ஒரு கசப்பு கூட இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அருமையான கர்த்தர் பிள்ளை இப்போ ஒப்புரம் ஆகணும். ஆண்டு அருமையான பிள்ளைகளே, நான் யாருக்கிட்டையாவது பொன்படுமை பேசியிருந்தா ஆண்டவரே என்ன மன்னிய சாமி, நான் ஒப்புரம் ஆகணும் சாமி. அந்த ஒப்புரவு ஆவுதலை நீ என்னோடு பேசு சாமி. யாருக்கு நானும் விரோதமாக பேசியிருந்தால் உன் பாதத்தில் நான் மன்னிப்பு கேட்குறேன் சாமி, நான் உன்னோடு ஒப்புரவு ஆகுறேன்னு சொல்லி நீ கண்ணீர் விட்டு நீ ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் ஒப்புரவாக்க உன்னை ஆண்டவர் போகும்போது ஒரு சமாதானத்துக்கு போகும்போது ஒரு கண்ணீரோடு போவா. ஹல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைத்தவரே, அருகில் வந்தவரே என் கண்ணி துடைத்தவரே, அருகில் வந்தவரே என் கண்ணி துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் கண்ணி துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் கண்ணி துடைத்தவரே, உதவி செய்வன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளி